கூட்டம் வேற, ஓட்டு வேற. இது விஜய்க்கு இன்னும் புரியாது, அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை. திமுகவுக்கு எதிரான ஓட்டு செவரக்கூடாதுன்னு சொல்லி அவர் எங்கள் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை வரவேற்போம். தெலுங்கானால, பீகார்ல சர்வே முறையிலேயாவது ஜாதி கணக்கெடுப்பு நடத்தினாங்கல்ல, தமிழ்நாட்டில் ஏன் திமுக பண்ணலை? சும்மா ஜாதி ஒதுக்கீடு, ஜாதி கணக்கீடு கேட்டாரு, வந்துருச்சு. நரேந்திர மோடியை பாராட்டில பேசணும். அச்சப்பட்டு எடப்பாடி கூட்டணிக்கு வரல, அச்சப்பட்டு அறிக்கை கொடுக்குறவர் ஐயா ஸ்டாலின் தான். அவருக்கு பயம் வந்துருக்கு. நீங்க ஏன் செய்யலைன்னு சொல்லுங்க சார். நான் எதிர்கட்சி அடுத்த உங்கள் வாதத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்களேன்றதுக்காக, முக்கியமான செய்தி நிறுவனத்திலேருந்து வந்திருக்கீங்கன்றதுக்காக நம்ம வாதத்துக்கு ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏன் சார் ஆட்சியில் இருக்கிறப்ப செய்யலை? நீங்கள் ஏன் சார் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது நீங்களும் கவர்மெண்ட்டில் இருந்தீங்களே, ஏன் அப்போ அழுத்தம் கொடுக்கல? ஏன் 80களில் பேசலை, 70களில் பேசலை? ஜாதின்றது நம்ம நாட்டில் 5000 10,000 வருஷமாக இருக்குது. மக்கள் தொகை கணப்பு பிரிட்டிஷ்காரன் ஆரம்பித்தது. 1931 வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் பண்ணான். 1941 பிரிட்டிஷ்காரன் காஸ்ட் சென்சஸ் பண்ணியிருக்கான். இந்த காஸ்ட் சென்சஸ்ஸே அங்கேருந்து வர்றது தான். 70களில் நியமிக்கப்பட்ட சட்டநாதன் கமிஷன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளோ இருக்குன்னு ஒரு தோராயமாக ஒரு அறிக்கை கொடுக்குது. தேவர் சமூகம் எவ்வளோ இருக்கிறாங்க, வன்னியர் சமூகம் இருக்காங்க, தோராயமாக சொல்லுது. அது எதுலேருந்து எடுத்ததுன்னா 41 சென்சஸ்லேருந்து எடுத்து அதுலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மெத்தடாலஜி, சர்வே மெத்தடாலஜி மூலமாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஒரு அறிக்கைக்கு வர்றாங்க. ஏன் கணக்கு இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் கொடுத்த அழுத்தத்தினால, ராகுல் காந்தி கொடுத்த அழுத்தத்தினால காஸ்ட் சென்சஸ் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏனுங்க ஐயா செய்யலை அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த இந்த ரெஸ்பான்ஸை இப்போ விஜயகாந்த் கட்சியில் இருந்தோ அல்லது பாமக மாதிரி ஐயா ராமதாஸ் கட்சியில் இருந்தோ ஒரு கமெண்ட் சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்கலாம். அவங்க தேவர் நெவர் இன் பவர். விதிவிலக்கா பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்ச நாள் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க சொல்லலாம். திமுக சொல்லலாமா, காங்கிரஸ் சொல்லலாமான்னு கேட்குறேன். சரி, அப்போது கர்நாடகாவில், தெலுங்கானாவில், பீகாரில் சர்வே முறையிலேயாவது ஜாதி கணக்கெடுப்பு நடத்தினாங்கல்ல, தமிழ்நாட்டில் ஏன் திமுக பண்ணலை? தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கர்நாடகாவில் பண்ண மாதிரி, தெலுங்கானாவில் பண்ண மாதிரி, பீகாரில் பண்ண மாதிரி இங்கேயும் அப்படி பண்ணலை. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் அதுக்கு பதில் கிடைக்கும். சார், இதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்து இதை செய்வதற்கான ஹை பவர் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸுக்கான கேபினெட் கமிட்டியோட முடிவு அது. அந்த முடிவில் சேர போகிறோம், செய்ய போகிறோம். அது அடுத்த ஆண்டு பணிகள் துவங்கி விடும்னு கிஷன் ரெட்டி அவர்கள் பேசியிருக்கிறார். அதனால் இது கண் துடைப்பு, கால் துடைப்புன்றதெல்லாம் இல்லை. திருமாவளவன் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக எதிர்ப்பான்னு சொல்லணும். ஆதரவாளர்னு சொன்னால் இந்த முடிவை அவர் ஆதரித்து பேசணும். இது கண் துடைப்புன்றதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் இவ்வளோ நாள் ஏன் கேட்டீங்க அதை? ஏங்க நீங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, மதுரையில் பத்திரிகையாளர் சீனிவாசன் சந்திக்க மாட்டார்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சுல்ல? அப்போ உங்கள் விமர்சனம் என்னாச்சு? உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுமாரி தான் திரும்ப ஜாதி ஒதுக்கீடு, ஜாதி கணக்கீடு கேட்டார், வந்துருச்சு. நரேந்திர மோடியை பாராட்டில பேசணும். இதெல்லாம் இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டிங்க. அப்படி பேசக்கூடாது. நீ என்ன எதிர்கட்சியாக இருந்தா, உங்களுக்கு எதிர் அணியில் தான் நரேந்திர மோடி இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிறது ஜாதி கணக்கெடுப்பு வேணுன்றீங்க, வந்திருக்கு, பாராட்டுங்க. பாராட்டி கூட வரவேற்றுட்டு போங்க, அவ்வளோதான். அது விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இது கண்துடைப்புன்னு என்ன அர்த்தம்? சார், எங்கள் கூட எப்பயுமே அதிமுக கூட்டணியில் தான் இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தவிர எங்கள் கூட சட்டமன்ற தேர்தலில் கூட இருந்திருக்காங்க, 19 நாடாளுமன்ற தேர்தலில் கூட இருந்திருக்காங்க, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் கூட இருந்திருக்காங்க, இப்போ மறுபடியும் வந்திருக்காங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பயம் வந்திருக்கு சார் டிஎம்கேக்கு. இதை கூட்டணி வந்துடாதுன்னு நினச்சிங்க. நமக்கு எதிரான ஓட்டு செதறும் போது நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலான்னு நினச்சிங்க, மஞ்சள் குளிச்சிடலான்னு நினச்சிங்க. அது நடக்காதுன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. அதனால் அச்சப்பட்டு எடப்பாடி கூட்டணிக்கு வரல, அச்சப்பட்டு அறிக்கை கொடுக்குறவர் ஐயா ஸ்டாலின் தான். அவருக்கு பயம் வந்திருக்கு, நடுக்கம் வந்திருக்கு திமுக. அதை நான் ஊடகங்களில் சொல்ல முடியலையா? அது எப்படி நீங்களாம் முடிவு வரீங்க? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது சார். பட் இதுவரை எங்கள் கட்சியிலேருந்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. விஜய் பிஜேபியுடன் கூட்டணிக்கு வருவாரா என்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் எங்களுக்கு இல்லை. அவர் திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருந்தால் திமுகவை அடுத்து வீழ்த்தணும், திமுகவுக்கு எதிரான ஓட்டு செவரக்கூடாதுன்னு சொல்லி அவர் எங்கள் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை வரவேற்போம். ஏன்னா எவ்ரி சிங்கிள் ஓட் அகெயின்ஸ்ட் டிஎம்கே இட் ஷுட் நாட் கெட் ஸ்பிளிட்டுங்கிறது தான் எங்களது அணுகுமுறை. ஒவ்வொரு ஓட்டும்
ஒருத்தர் கட்சி வச்சுருக்காருங்க, அவருக்கு அவர் ஒருத்தர் தாங்க இருக்கார், அவர் ஒரு ஓட்டு தாங்க அவருக்குன்னா கூட அந்த ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு கூட வரணும்னு நினைப்போம் நாங்கள். அதனால் யார் வந்தாலும் திமுக வீழ்த்த நினைக்கிற யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். அதான் சார் யாருன்னாலும் சொல்லிட்டேன், பிறகு ஒருத்தர் பேரை தனித்தனியான்னு சொல்லணும். ஏன்னா அலையன்ஸுங்கிறது இட் இஸ் நாட் ஐடியாலஜிக்கல் மேரேஜுங்க. நான் பல இடங்களில் சொன்னது தான். இட் இஸ் அரித்மேட்டிக்கல் கன்வீனியன்ஸ். கொள்கை உங்கள் கொள்கை என்ன என் கொள்கைன்றெல்லாம் கூட்டணி இல்லை. ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கான தேர்தல் காலத்தில் நாம் ஒன்று சேர்ந்து செய்கிற முயற்சி தான் கூட்டணி, அவ்வளோதான். அரித்மேட்டிக்கல் கன்வீனியன்ஸ். அதில் திமுக வீழ்த்தணும் நம்ம. ஏன்னா திமுகவே கூட்டணி கணக்கில் தான் ஆட்சியில் தொடர்ந்து நிற்கிறாங்க. தொடர்ந்து அவங்க தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு காரணம் கூட்டணி தான். அப்போ கூட்டணி இல்லைன்னா திமுக ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் எதிரணியில் கூட்டணி சேர்ந்து விட்டாலும் திமுக கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போயிடும். தொடர்ந்து இப்போ எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமே நாடு முழுக்க இந்தி கூட்டணிக்கு சரிவு தானே. ஹரியானாவில், மகாராஷ்டிராவில், டெல்லியில் தொடர்ந்து வீழ்ச்சியை தானே பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலே அது நடக்கும், பீகார்லேயே அது நடக்கும். அவங்க பேசிக்கிட்டு இருந்த ஒரே ஆயுதம் இந்த காஸ்ட் சென்சஸ், அதுவும் முடிஞ்சது. தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். க்ரௌடு தானே சார், ஓட்டு இல்லையா? அதெல்லாம் கலைஞர் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறாருங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்போ எம்ஜிஆருக்கு என்ன கூட்டம் கூடுதோ அவ்வளோ கூட்டம் கலைஞர் கூடும். அவர் அந்த மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு ஒரு பாத யாத்திரை போனார். 83 84 நினைக்கிறேன், அந்த பீரியட் 83 நினைக்கிறேன். அப்போ நான்லாம் திருச்செந்தூரில் கல்லூரி மாணவனாக இருந்தேன். அங்கே தான் வந்தார் கலைஞர். வரலாறு காணாத கூட்டம். அப்படி ஒரு கூட்டம் எம்ஜிஆர் கூட நான் பார்த்ததில்லை. பெரிய க்ரௌடு. பட் அது முடிஞ்சோடனே நடந்த எலெக்ஷனில் திமுக தோற்று போச்சு தமிழ்நாடு. அதனால் க்ரௌடு வேறு, ஓட்டர்ஸ் வேறு. கூட்டம் வேறு, ஓட்டு வேறு. இது விஜய்க்கு இன்னும் புரியாது, அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை, இப்போ தான் வந்திருக்காரு. ஆனால் நமக்கெல்லாம் புரியுமே, உங்களுக்கு நிச்சயம் புரியும், மீடியாவுக்கு நிச்சயம் புரியும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அனுபவம் பார்த்துருப்பீங்க. 18 வயசு கீழே இருக்காங்க நிறைய பேர், ஓட்டு இல்லை அதில். விஜய் அநேகமாக மற்ற கட்சியில் இளைஞர் அணி தான் இருக்கும். விஜய்க்கு என்னமோ குழந்தைகள் அணி எதாவது வைக்கலாம். பாப்பா அணி, சின்ன பாப்பா அணி, பெரிய பாப்பா அணின்னு எதாவது வச்சுக்கலாம். சின்ன தம்பி அணி, பெரிய தம்பி அணின்னு, அவ்வளோதான். ஃபேன்ஸ் அவங்கெல்லாம் ஃபேன்ஸ் கூட்டமாக கூடுவாங்க. அது ஓட்டான்னு தெரியாது எனக்கு. கமலஹாசனுடைய ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறிடுச்சா சார்? கமல் வந்து 2019 பார்லிமெண்ட்டில் 4% ஓட்டு வாங்கினார். அப்புறம் 21 அசம்பிளி எலெக்ஷனில் அவர் தனியாக நிற்கிறப்ப 1% ஓட்டு கூட வாங்கலை. அப்போ என்னாச்சு சார்? அவருடைய ரசிகர்கள், அவர் கூட்டம் 4% இருந்த ரசிகர்கள் எப்படி 1% ஆனாங்க ஒரு தேர்தல்லையே? ஏன் ரசிகர்களே ஓட்டு போடல? என்ன சொல்றாங்கன்னா கமல் வந்து ஏஜ் 65 வயசுக்கு அப்புறம் தான் வந்தாரு. விஜய் வந்து பீக்ல இருக்கப்போ வர்றாரு. எம்ஜிஆர் எத்தனை வயசுல வந்தாரு? எம்ஜிஆர் எத்தனை வயசுல வந்தாரு? சரி, ஆந்திராவில் என்டிஆர் எத்தனை வயசுல வந்தாரு? என்டிஆர் எத்தனை வயசுல அரசியலுக்குள்ள வந்தார்? சார், நீங்கள் ஒன்னொன்றுக்கு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு லாஜிக்கும் ஒரு எதிர்கேள்வி இருக்கத்தான் செய்யும். லேட்டர் பீரியடில் அரசியலுக்கு வந்து கோலோச்சின நடிகர்களும் இருக்கிறாங்க. குறைஞ்ச வயசில் வந்தவங்கள தோற்று போனவங்களும் இருக்காங்க. 1000 பேருன்ற பெரிய கூட்டமா சார்? இது சம்பவம் நடந்து நேத்தானே சார் நடந்திருக்கு. ஒருவேளை வழக்கு லேட்டாக கூட பண்ணலாம். பிஜேபி அது மாதிரி ஏதாவது தம்பிகள் தான் வேணும் எங்கள் மாவட்டத்தில் இது மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த பேரிகார்டை தொட்டிருந்தா கூட காவல்துறை உடனே வழக்கு போட்டிருக்கோம். பிஜேபி இல்லை, பிஜேபின்னா மட்டும்தான் திமுக பிரச்சனை. தூக்கத்தில் பிஜேபிக்காரன் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மாதிரி கனவு கண்டான்னா அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்துடுவார். நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி கனவு வச்சு உனக்கு வந்துச்சு, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, போடு 10 பேர் மேலே எஃப்ஐஆர். எத்தனை பேர் உன் கனவுல வந்தாங்க பாரு? இல்லைங்க, ஒரு 1000 100 பேர் மேலே எஃப்ஐஆர் போட. என்ன சார்? அதனால் அப்படிதான். அப்படி உண்மையிலே சம்பவம் எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன சம்பவம் நடந்திருந்தால் அது கண்டனத்துக்குரியது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து ஃபேன் மென்டாலிட்டி, ரசிகர்கள் மனோநிலையை காமிக்குது. அது 2 இடத்துலையாவது காவல்துறை அவங்க மேலே வழக்கு போட்டால் தான் அது கண்ட்ரோல் வரும். அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நடந்திருந்தால் காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும்.
அல்லது கூப்பிட்டு வார்ன் பண்ண எச்சரிக்கையாக செய்யணும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.